அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு பாலச்சந்தர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். நமது பஞ்சாங்கம் வைத்து சுப முகூர்த்தம் தெரிவு செய்வது சிறப்பு. ஆனால் குழந்தை பிறப்பு என்று வருகிற போது தசை, புத்தி, அந்தரம், சூட்சமம் மற்றும் கொடுப்பினை என்ற ஜாதகரின் தாக்கம் அனைத்தும் கடந்து பிரசவ நேரம் நெருங்கி வரும் சமயம் 6-10, அதாவது 6-10 அப்படின்ற மீனிங்கில் சொல்கிறார் நினைக்கிறேன். 6 ஒரு கோடு போட்டு 10ன்னு போட்டிருக்காரு. 6-10 மணி நேரத்தில் குழந்தை பிறக்கும் சூழ்நிலையில் நல்ல நேரத்தை தேர்வு செய்து எப்படி? சமீபத்தில் சந்திர கிரகணம் முன்பு இந்த சூழ்நிலைக்கு தீர்வு என்னிடம் வந்தது. பெண்ணின் ஜனன ஜாதக காலத்தில் நடப்பு கோச்சாரத்தையும் பிறப்பு கால நேரத்தில் உள்ள அந்த ஊரில் இருக்கும் கிரக நிலையத்தையும் கணக்கில் கொண்டு பதிலளித்தேன். ஆனால் வலைதளத்தில் இது சரியான முறையல்ல என்ற கருத்து வந்துள்ளது. இந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் எப்படி காண்பீர்கள் ஐயான்னு கேட்டிருக்கார். அதாவது ஐயா கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு 6 மணிலேருந்து 4-10 மணிக்குள்ள குழந்தை பிறக்க வேண்டிய சுச்சுவேஷன். இதில் சந்திர கிரகணம் வருது. இந்த சந்திர கிரகணம் எப்போ அதிகமாக இருக்கும், எப்போ குறைவாக இருக்கும், அதாவது சந்திர கிரகணத்தில் குழந்தை பிறக்கலாமா அப்படின்ற மீனிங்கில் கேட்டிருக்காரு. அதான் நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு நிகழ்வு தான் சார். அது ஒரு வானியல் நிகழ்வு. அதாவது நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம சொல்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஜோதிட ரீதியாக சூரிய அமாவாசை வரும்போது ராகுவோ கேதுவோ சூரியனோட சேர்ந்துச்சுனாவோ, சூரியனாடோ சந்திரனாடோ, அதாவது அமாவாசையில் சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்க போகுது. அப்போ ராகுவோ கேதுவோ அங்கே உள்ளே வரும்போது அப்போ அது சூரிய கிரகணம் சொல்கிறோம். அமாவாசை இன்னைக்கு ராகுவோ கேதுவோ சூரியனாவோட சேரும்போது அது உங்களுக்கு சூரிய கிரகணம் சொல்கிறோம். அமாவாசை இன்னைக்கு வரது சூரிய கிரகணம். அதேமாதிரி பௌர்ணமி வரும்போது, அதாவது சூரியனுக்கு 7 சந்திரன் இருக்கும். பௌர்ணமி வரும்போது இந்த சூரியன் சந்திரன் 2 கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகம் ராகுவோ கேதுவோ சேரும்போது வரக்கூடியது உங்களுக்கு சந்திர கிரகணம். அவ்வளோதான். இது ஒரு அப்பப்போ நடக்கிற நிகழ்ச்சி தான் வச்சுங்களேன். இந்த சூரிய கிரகம் வருவதாலேயோ சந்திர கிரகம், அதாவது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னா, ரெண்டும் இந்த சூரியன் சந்திரன் ராகு ஒரே இந்த கிரகம்லாம் ஒரு 12-13 டிகிரிக்குள்ளே இருந்தால் அந்த கிரகம்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ 2ஆம் தேதி வந்தது. இப்போ ஜூலை 2ஆம் தேதி 2/7/2019 நைட்டு 10:25 3:20 AM வரைக்கும் உங்களுக்கு சூரிய கிரகணம் போச்சு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும், சூரியன் அப்படியே இருக்கும், சந்திரன் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும். இருக்கிற அந்த பாகைகள் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதேமாதிரி அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு 17/7/2019 1:30 AM 4:30 AM வரைக்கும் சந்திர கிரகணம் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் அந்த ராகுவும் சந்திரனும் கேதுவும் ஒரே டிகிரியில் கிட்டத்தட்ட நெருங்கின மாதிரி இருந்திருக்கும் ஆக்சுவலாக. அதனால் இந்த சூரியன் சந்திரன் இந்த கிரகணம் வரும்போது ரொம்ப கெட்ட நேரம், அதில் குழந்தை பிறக்கக்கூடாது, இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு வித்தியாசமான விஷயங்கள் வரும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஒரு வித்தியாசமான விஷயங்கள் வரும்போது அந்த காலத்தில் இதை பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு ஒரு பயம் வரும். அந்த அமைப்பில் தான் இந்த கிரகணம் வரும்போது குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே வழிய, அப்படியே தவிர்க்க முடியாத பிறந்தால் அதை நம்ம பெரிய அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஒரு பெரிய அளவுக்கு நாம் எடுத்துக்கொள்ளணும். அதாவது ராகுகாலம், யமகண்டம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு உண்மை சம்பவத்தோடு நான் சொல்ல விருப்பப்படுறேன். என்னுடைய மாமனாருக்கு மொத்தம் 6 பெண் குழந்தைகள். என்னுடைய ஒய்ஃப் 4ஆவதாக பிறந்தவங்க. மற்றவங்க எல்லாம் நல்ல நேரத்தில் தான் பிறந்தாங்க. என் ஒய்ஃப் மட்டும் வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலத்தில் 10:35 பிறந்திருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா, அப்போ ராகு காலம் அப்படின்றதால எல்லாரும் பயந்தாங்க. இந்த குழந்தை ராகு காலத்தில் பிறந்துச்சு, இனிமேல்ட்டு என்ன ஆகுமோ அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையை சொன்னால் அது பெருமைக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்கலாம். நீங்கள் இருக்கிற அந்த 6 பெண் குழந்தையில் என் ஒய்ஃப் தான் மற்றவங்க எல்லாரோடைய கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா, இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூலுக்கே போகல. அவள் தான் கொஞ்சம் நல்லா ஒரு இதுவாக இருக்காங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராகுகாலம், யமகண்டம், கிரகணம் இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு இதுவாகாது. அவங்க பிறகு 10:40, 10:35 10:40ன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பிறந்தாங்கன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அது கரெக்டாக அந்த ராகுகாலமாக வந்துருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. எல்லாருக்கும் என்ன ஆகுமோ அப்படின்ட்டுலாம் ஒரு பயனாக இருந்தது. பட் நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற அக்கா தங்கைகளை விட இவங்க நல்லா தான் இருக்காங்க, ஒரு பெரிய பெரிய பிரச்சனை இல்லை. அதனால் பொது விஷயங்கள் வராது. இப்போ 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ள இந்த சூரிய கிரகத்தை விட்டுருங்க, சூரிய கிரகம் சந்திர கிரகத்தை விட்டுருங்க. பொதுவாகவே இந்த ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்ல நேரம் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறதுன்னா, இதில் 2 லக்னம் வரும், 2 லக்னமோ 3 லக்னமோ வரும்.
இப்போ நம்ம செட் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, ஒரு ஜென்ரல் காமன் ரூலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 3 லக்னம் வருது இந்த 6லேருந்து 10க்குள்ள, இல்லைனா 3 லக்னம் டெஃபினட்டாக வந்துடும். 4 மணி நேரம்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு லக்னத்தோட ஆரம்பம், இன்னொரு லக்னத்தோட முடிவு அப்படின்னு வராமல் ஒரு மிடில் அது மாதிரிலாம் வரலாம். இந்த 3 லக்னத்தில் நீங்கள் சர லக்னம் அப்படிங்கிறத ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பொதுவாக ஒரு நம்ம நாள் செட் பண்ண போது சர லக்னத்தில் அந்த குழந்தை பிறந்தால் பொதுவாக நல்லா இருக்குன்னு ஒரு ஜென்ரலான விதி. இது வந்து அப்படியே எல்லாருக்கும் பொருந்தாது, ஓரளவுக்கு இது எடுத்துக்கலாம். இதை சர லக்னத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல். அதில் சர லக்னம் எதுன்னு சொல்லிட்டு அதை பாருங்கள். இப்போ சர லக்னம் 5 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்திர லக்னம் வந்துடுது, அப்புறம் உபய லக்னம் வந்துடுது அப்படின்னா நம்ம அதை பற்றி ரொம்ப பெரிய அளவுக்கு பண்ண வேண்டியதில்லை. சர லக்னமான்னு பாருங்கள், இல்லைன்னா ஸ்திர லக்னம் 2வது ஆப்ஷன், 3வது ஆப்ஷன் உபய லக்னம் அப்படி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த உபய லக்னமோ ஸ்திர லக்னமோ 3 லக்னத்தில் ஏதோ ஒரு லக்னத்தில் வச்சுக்கிட்டு, இதில் மெயினாக என்னென்னா எந்த லக்னம் ரொம்ப நேரம் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கணும். முடியும் போது நம்ம பார்த்துட்டு கஷ்டப்பட வேண்டியதில்லை. அதில் ஒரு லக்னத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த லக்னத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டுட்டு, அது லக்னம் ஆரம்பம் முடிவு அந்த பார்த்துட்டு, ஒவ்வொரு நிமிஷமாக நம்ம கூட்டிக்கிட்டே வரும்போது ஒரு பிறப்பு ஜாதகம் மாதிரி அதை கன்சிடர் பண்ணிவிட்டு, ஒவ்வொரு நிமிஷமாக கூட்டிகிட்டு வரும்போது நிறைய பாவங்களும் கிரகங்களும் 8, 12 தொடர்பு கொள்ளாமல் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அல்லது 5, 9, 8, 12 கூட 5, 9 கூட விட்டுலாம் 8, 12 தொடர்பு கொள்ளாமல் இருக்கான்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம எங்கே பார்க்குறோன்னா லக்ன பாவம் 7வது வீடு, அதுக்கப்புறம் 2வது வீடு. லக்ன பாவம் 2வது வீடு, நிலையான பாவங்கள் சொல்லக்கூடிய 1, 2, 6, 7, 10. அட்லீஸ்ட் லக்ன பாவத்தையும் 7வது வீட்டை மட்டும், லக்ன பாவம் 2வது வீடு 7வது வீடு மட்டும் அப்படியே ஒரு பார்வை 8, 12 வராமல் இருக்கான்னு பார்த்துட்டு, ரொம்ப முக்கியம் நடப்பு தசாநாதன் 8, 12 இல்லையா, நடப்பு புத்திநாதன், அடுத்த புத்திநாதன், 2 புத்திநாதன், மெயினாக நடப்பு தசாநாதன், அடுத்த தசாநாதன், இந்த 5 விஷயத்தை மட்டும் அப்படியே ஒவ்வொரு நிமிஷமாக கூட்டிகிட்டு வரோம். இந்த விஷயம்லாம் 8, 12 இல்லாமல் இருந்தால் அந்த நேரத்தை நோட் பண்ணிக்கிறோம். இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சார். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பெரிய அளவுக்கு மாற்றம் வராத எந்த நேரம் இருக்கோ அந்த நேரத்தை எடுத்துக்கிறீங்க. உதாரணத்துக்கு 6:14 AM நல்லா இருக்குது, பிரமாதமாக. 6:15 வீக்காக போயிடுது, 6:16 நல்லா இருக்குது அப்படின்னா அது விட்டுருங்க, அது வேண்டாம். மீண்டும் 6:33 நல்லா இருக்குது, 34 நல்லா இருக்குது, 35 நல்லா இருக்குன்னா இந்த 3 நிமிஷம் இருக்கு இல்லையா, இந்த 3 நிமிஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டு, இப்போ ஒரு வேளை இது சிசேரியனாக இருந்தால், இப்போ ஒரு 6 to 10 சொல்லிட்டாரு, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாவே அது சிசேரியன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 6லேருந்து 10 அப்படின்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாவே அது சிசேரியன் மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் இந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் கேப்பில் இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம குழந்தை எடுக்கக்கூடிய நேரம், குறிப்பாக தொப்புள் கொடியை கட் பண்ணக்கூடிய நேரம் அப்படின்ட்டு, அது 3 நிமிஷம் கேப் வர மாதிரி ஒரு பேண்டு, அதாவது ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2, 3 இடத்துல அந்த மாதிரி வரலாம், வராமையும் போகலாம். அதில் மெஜாரிட்டி எது வருதுன்னு பார்த்து, குறிப்பாக நம்ம இந்த 3, 7, 11ங்கிறது அதிகமாக வரக்கூடிய ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. வருமானம் அதிகமாக வராமல் இருந்தாலும் கூட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதை கொஞ்சம் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2, 4, 6, 10 2வது ஆப்ஷனாக வச்சுக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் பிளானெட்டு இல்லை குழந்தைகளுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஒற்றைப்படை பாவமாகவும், அதுக்கப்புறம் பின்னாடி இரட்டைப்படை பாவமாக இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது ஆரம்ப காலத்தில் 3, 7, 11 வந்தாலும் பரவாயில்ல. இது மாதிரி நம்ம பிறந்த ஜாதகம் மாதிரியே கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம அது வரும்போது ஓரளவுக்கு நல்ல நேரத்தை செலக்ட் பண்ணலாம் சார்.